வாடிமா, வந்துட்டியா? குடு 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 குடு. ஆமா பாட்டி, அம்மா இங்க வந்தாச்சா? அம்மா இன்னும் வரலையே தங்கம். ஆமா, வந்ததும் வராதுமா அம்மாவை தேடுறியே, எதுக்கு? அது ஒரு சர்ப்ரைஸ் பாட்டி. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சர்ப்ரைஸா? ஆமா, என்ன சர்ப்ரைஸ்? பட்டு பாட்டிக்கு என்னன்னு தெரியலடா, நீயே சொல்லுடா. நல்லா யோசிச்சு பாருங்க பாட்டி. தெரியலையே, நீயே சொல்ல. முடியாது முடியாது. உங்களுக்கு தெரியலனா விடுங்க, தாத்தாவை கூப்பிடுங்க, அவராச்சும் கண்டுபிடிக்கிறாருன்னு பாப்போம். தாத்தா இல்லையே, வெளியூர் போயிருக்காரு. நீ செல்லம்ல, என்னன்னு பாட்டிக்கிட்ட மட்டும் சொல்லுடா. சரி, உங்களுக்காக நான் சொல்றேன். ஆனா வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, ஓகேவா? சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். எங்களுக்கு வச்ச எக்ஸாம்ல எல்லாத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்ட். மிஸ் எல்லாரும் எனக்கு விஷ் பண்ணாங்க. ஐயோ என் செல்லமே, என் தங்கம். என்னங்க பாருங்க. எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் மார்க். ஆமா, எப்போ நீதான் கிளாஸ்ல ஃபர்ஸ்டா வருவ, இப்ப என்ன புதுசா சொல்லிட்டு இருக்க? ஆமா பாட்டி, அப்பா இருந்த வரைக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் பாட்டி. அப்பா சாமி கிட்ட போனதுக்கு அப்புறம் நான் ரேங்கே வாங்கல பாட்டி. அம்மா நான் நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா சாமி கிட்ட போன அப்பா சந்தோஷப்படுவார்னு சொன்னாங்க. அதான் ஒழுங்கா நல்லபடியா வாங்குவேன்னு சொல்லி அம்மா கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணேன். அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரியே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன் பாட்டி. அப்படி போடுறி என் ராசாத்தி. சரி இரு, நான் போய் உனக்கு பிடிச்ச மாதிரி கேசரி பண்ணி எடுத்துட்டு வரட்டா? கேசரிலாம் வேண்டாம் பாட்டி, முதல்ல என்னோட கிஃப்ட் எங்க? கிஃப்டா? சரி, தங்கத்துக்கு என்ன வேணும்? தங்கம் தான் வேணும். தங்கம்மா? ஆமா பாட்டி, தங்கத்துல நல்ல பெரிய செயினா வேணும். அடி ஆத்தாடி, நீ சொல்றத பார்த்தா 10 பவுன்ல செயின் வாங்கி கொடுக்கணும் போல இருக்கே. பாட்டி, அம்மா வந்துட்டாங்க. நீங்க சொல்லக்கூடாது அவங்க கிட்ட. அம்மாவே கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரி. அம்மா. தமிழ், என்ன இது? ஸ்கூல்ல இருந்து வந்ததும் யூனிஃபார்ம் கூட மாத்தாம இருக்க. போ, Dress மாத்திட்டு வா போ. நான் Dress மாத்துறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல என்னோட சர்ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். சர்ப்ரைஸா? என்னன்னு தெரியலையே. அத்தை, என்ன அது? அது வந்து என்ன தெரியும்? உன் ஃப்ரெண்டு யாராவது ஒன்னு பார்க்க வந்திருக்காங்களா? அதெல்லாம் இல்ல, நீங்க கெஸ் பண்ணவே மாட்டீங்க. நானே சொல்றேன். டன்டடாய். அம்மா, நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரியே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன். எனக்கு gift வாங்கி தரேன்னு சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? செல்லம் தங்கம், கண்டிப்பா வாங்கி தரேன்டா. அம்மா நாளைக்கு ஆபீஸ் போயிட்டு வர்றப்போ கண்டிப்பா வாங்கிட்டு வரேன்னு. பாரதி, உன் பொண்ணு என்கிட்ட என்ன gift கேட்டா தெரியுமா? என்னத்த கேட்டா? 10 பவுன்ல இவ்வளவு பெரிய சைஸ்ல செயின் வேணுமா. பேத்தி பேத்தின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, இவளுக்காக அதை கூட வாங்கி தர மாட்டீங்களா? ஐயோ, செய்யாம என்னடி? ஏன் பேத்திக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? இங்க இருக்கிறது எல்லாமே அவளுக்கு தானே. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன். அப்பா இப்ப சந்தோஷப்படுவாரம்மா? கண்டிப்பா தமிழ், நீ உன்னோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை அப்பா போட்டோ கிட்ட வச்சு கும்பிடு போ. சரி. அப்பா, இனிமே நீங்க சொன்ன மாதிரி நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன், சரியா?
நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். பாரதி மேடம், மேனேஜர் சார் உங்களை வர சொன்னாரு. நீங்க போங்க. நான் வரேன். ஓகே மேடம். சார், என்ன வர சொல்லிருந்தீங்களாமே? ஆமா பாரதி, இந்த ஃபைல் எடுத்துட்டு போய் ஆர்டரை ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லி எம்டி கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க. ஓகே சார். சார், இந்த ஸ்டேட்மெண்ட்ல பில் பண்ணாம அப்படியே எம்டியா இருக்கு சார். இதெல்லாம் எப்படி சார் சைன் வாங்க முடியும்? அது தப்பு சார். இங்க பாருமா பாரதி, நான் என்ன சொல்றேனோ அதை செய்யறதுக்கு தான் நீங்க இருக்கீங்க. சரி தப்ப பத்தி எல்லாம் நீங்க பேசக்கூடாது, புரியுதா? சார், கண்ணு முன்னாடி தப்புன்னு தெரிஞ்சும், அதனால கம்பெனிக்கு லாஸ் வரும் தெரிஞ்சும் எப்படி சார் இதை எடுத்துட்டு போய் என்னால சைன் வாங்க முடியும்? ஏற்கனவே ஒரு தடவை நீங்க சொன்னதை கேட்டு ஒரு ஃபோர்ஜரி ஃபைல் அனுப்பி அதனால வந்த பிரச்சனையே போதும் சார். திரும்ப ஒரு தடவை அதே தப்பை என்னால பண்ண முடியாது சார். பாரதி, இந்த தடவை எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நீங்க அந்த பேப்பர்ஸ்க்கு நடுவுல இதையும் வச்சு சைன் வாங்கிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சைன் வாங்குறதுக்காக அவர்கிட்ட போய் நின்றுகிட்டு இருக்க முடியாது. ஒருவேளை அவர் வரலன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதுக்காக தான் சொல்றேன். சாரி சார், எதுவா இருந்தாலும் என்னால வெத்து பேப்பர்ல சைன் வாங்க முடியாது. முடிவா தான் சொல்றீங்களா? ஆமா சார். ஓ, வந்து இன்னும் ஒரு வாரம் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள என்ன எழுத்து பேசுற அளவுக்கு ஆயிட்டீங்களா? எனக்கு ஒபே பண்ணாத யாரும் எனக்கு கீழே வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இதான் நீ இங்க கடைசியா வேலை பார்க்கற நாள். எம்டி கிட்ட எப்படி பேசணும்னு எங்களுக்கு தெரியும். நீ போய் உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இரு. Get out. ஏ பாரதி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? மேனேஜர் ஏதாவது திட்டினாரா? என்ன நடந்துச்சு? இப்போ உள்ள கூப்பிட்டு அன்னைக்கு மாதிரி ஒரு ஃபைலை கொடுத்து நடுவுல ஒரு எம்டி ஃபார்மை வச்சு சைன் வாங்கிட்டு வர சொல்றாரு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். முடியாதுன்னு சொன்னா அந்த ஆந்தக்கண்ணை ஒத்துக்க மாட்டானே. ஆமா, இப்ப எம்டி வந்ததும் அவர்கிட்ட பேசி இந்த வேலையை விட்டு தூக்க போறேன்னு சொன்னாரு. ஐயோ, என்ன? நான் தான் அன்னைக்கே நியாய தர்மத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வேலைய பாருன்னு சொன்னல. இப்ப பாரு, வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு போயிடுச்சு. நீயே பிரச்சனையை தேடிக்கிட்ட. பரவாயில்ல லதா, அதுக்குன்னு என் மனசாட்சியை மீறி என்னால தப்பு செய்ய முடியாது. எது நடக்கணுமோ நடக்கட்டும். கேஷவ், என்னடா? நீ ரூமுக்கு போ, நான் வரேன். ஏண்டா? நீ போ. சரி வா. குட் மார்னிங் லதா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பாரதி. ஹலோ பாரதி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏங்க, உங்களோட முகத்தை பார்த்தாலே தெரியாதா? எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா பிரகாசமா இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு உங்க முகத்துல அந்த சிரிப்பு மிஸ்ஸிங்.
ஸோ கன்ஃபார்மா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. லதா, என்ன நடந்துச்சுன்னு நீங்களாவது சொல்லுங்களேன். என்ன வழக்கம் போல அவ ஃபைலுக்கு நடுவுல ஏதோ பேப்பரை வச்சு எம்டி கிட்ட சைன் வாங்க சொல்லிருக்காரு. இவ நீதி நேர்மன் பேசிட்டு வந்துட்டா. அவர் பேச்ச கேட்கலன்றதுனால அவருக்கு பிடிக்கல. அதான் வேலையை விட்டு தூக்க போறேன்னு சொல்லிட்டாரு. ஓ, அதான் விஷயமா? இதுக்கெல்லாம் போய் மூட் அவுட் ஆவீங்களா? உங்களுக்கு வேணா இது சாதாரண விஷயமா இருக்கலாம், ஈஸியா எடுத்துட்டு போலாம். ஆனா எனக்கு அப்படி இல்லைங்க. நான் இந்த வேலைக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஹலோ, நான் கிண்டலுக்கு சொல்லுங்க. நீங்க தான் தப்பு பண்ணலன்னு அன்னைக்கே எம்டிக்கு தெரியுமே. அப்புறம் எப்படிங்க உங்களை வேலையை விட்டு தூக்குவாரு? ஹலோ மிஸ்டர், யூ நோ அபவுட் த ஆன் த கனெக்ட். இல்லாததையும் பொல்லாததையும் போட்டு கொடுத்து ஈஸியா நம்ப வச்சிருவாரு. ஏங்க, அவர் சொல்ற பொய்ய நம்பி ஒரு நல்லவங்கள வேலையை விட்டு எப்படிங்க தூக்க முடியும்? அது பொய்யா இல்லையான்னு அவருக்கு எப்படி தெரியும்? ஏங்க, எதை சொன்னாலும் நம்புற அளவுக்கு எம்டி என்ன அவ்வளோ முட்டாளவா இருப்பாரு? மேனேஜர் பொய் சொல்றாருன்னு கண்டுபிடிச்சு அவரை திட்டி உங்ககிட்டயே வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவார் பாருங்க. என்ன பகல் கனவா? மேனேஜர் வந்து சாரி கேட்க போறாராம். நல்ல கதை சொல்றீங்க பாஸ் நீங்க. நம்ப மாட்டீங்கல்ல? சரி விடுங்க. நீங்க சொல்லுங்க பாரதி, நீங்க எந்த தப்பும் பண்ணல. நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். அதை நீங்க நம்புறீங்கல்ல? அப்படின்னா அவரே வந்து சாரி கேட்பார் பாருங்க. Just wait and see. சாரி கேட்பாரா? அங்க பாருங்க, மேனேஜர் எம்டி ரூம்குள்ள போறாரு. முதல்ல இவ சீட்டை கிழிச்சிட்டு தான் அந்த ஆளு அடுத்த வேலையை பாப்பாரு. இப்ப பாருங்க, மேனேஜர் உண்மையை சொல்றாரா பொய் சொல்றாரான்னு எம்டி யோசிப்பார். அவர் சொன்னதெல்லாம் பொய்ன்னு கண்டுபிடிச்சு இப்ப அவரை திட்டி அனுப்புவார் பாருங்க. வேகமா வெளியே வந்து சாரி கேட்க போறார். பாரதி சார். சாரி பாரதி, நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. இனிமே வேலையை விட்டுலாம் தூக்குறேன்னு சொல்ல மாட்டேன். சாரி.
பாரதி, ஓ மை காட், என்ன இது? இத்தனை வருஷத்துல இந்த ஆண்டக்கண்ணை இப்படி எல்லாம் பேசி நான் பார்த்ததே இல்லையே. எப்படிங்க இதெல்லாம்? என்னங்க நீங்க? யார் எப்படிப்பட்டவங்க, நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஒரு எம்டிக்கு தெரியாதா என்ன? அது கூட தெரியாமலா அவர் இந்த இடத்துல வந்து உட்காந்துருப்பாரு? ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. எங்க எம்டி மேனேஜர் பேச்ச கேட்டு என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாரோன்னு நினைச்சேன். நம்ம ஆதி சொன்ன மாதிரி நம்ம பாஸ் ஒரு ஜீனியஸ் தான். ஆதி, பாரதிய பத்தி எம்டிக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கோம்ல? ஐயோ, நல்லாவே தெரிஞ்சிருக்கோங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. எம்டி இப்போ உங்களையும் கூப்பிட்டு பேசுவாரு. நிஜமாவா? மேடம். என்ன எம்டி என்ன கூப்பிட்டாரா? ஆமாங்க மேடம், கூப்பிட்டாரு. வாங்க மேடம். ஐயோ, வாவ், யூ ஆர் கிரேட் ஆதி. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். பாரதி, நான் அழகா இருக்கேனா? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். சார், என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்களை மட்டும்தான் சார் நினைச்சிட்டு இருக்கேன். என்னது? என்ன சொன்னீங்க? நான் எதுவும் சொல்லல சார். சீக்கிரம் மனசுல இருக்கிறத சொல்லுடி. ஃபுல்லா லேட். இந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து ஒரு நாள் கூட டைம்க்கு வந்ததுல போல இருக்கு. இப்பதான் உங்க ஹிஸ்டரி எல்லாத்தையும் பார்த்தேன். ஆமா, யானை போற ஓட்டையை விட்டுட்டு எலி போறதா அடைக்க போறாராம். சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டியதானே. இது பாருங்க, இனிமே லேட் ஆச்சுன்னா ஒவ்வொரு நாளும் ஹாஃப் டே சேலரி கட் பண்ணிடுவோம், பாத்துக்கோங்க. புரிஞ்சுதா? புரியுது சார். இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? நான் வேற ஏதோ நினைச்சேன். ஏய், கெட் லாஸ்ட். இது பொண்ணா இல்ல லூசா? நான் இங்க திட்டிட்டு இருக்கேன், அதை புரிஞ்சுக்காம ஏதோ பாட்டை போட்டு ஆடிட்டு போறா. ஆளப்ப என்னாச்சு லதா? ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் இருக்கா? ஆமா ஆதி, நீங்க சொன்னது சரிதான். என்ன பார்க்கணுங்கிறதுக்காகவே, உள்ள கூப்பிட்டு பேசணும்ன்றதுக்காகவே அட்டெண்டன்ஸ் பத்தி பேசிக்கிட்டே இருந்தாரு. அப்படியா? ஏதோ எனக்கு salary கட் ஆயிடும்லாம் கேட்டுச்சு. அப்படியா கேட்டுச்சு? பாரதி, சாப்பிட போலாமா? இந்த ஒரே நிமிஷம், நான் இதை மட்டும் டாலி பண்ணிட்டு வரேன். பாரதி, 1:30க்குள்ள சாப்பிட்டு வரலைன்னா அந்த ஆந்தக்கனை என்ன சொல்வான்னு தெரியும்ல. வா, வந்து பாத்துக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம், இதை முடிய போது வரேன். ஆதி, நீங்க சாப்பிட போலையா? போணுங்க. நாங்க சாப்பிட தான் போறோம், நீங்களும் வாங்க போலாம். இல்ல, நீங்க போங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். எங்க லஞ்ச் டைம் வெறும் 30 minutes தான். அப்புறமா எப்ப சாப்பிடுவீங்க? ஏன் எங்க கூட எல்லாம் சாப்பிட வர மாட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க லஞ்ச் எடுத்துட்டு வாங்க, முதல்ல சாப்பிடலாம். இல்லைங்க,
நான் லஞ்ச் எடுத்துட்டு வரல. நான் வெளியே ஹோட்டல்ல எங்கேயாவது போய் சாப்பிட்டு வந்துடுவேன். ஹோட்டல்ல போய் சாப்பிட போறீங்களா? ஆமா. ஏன்? இங்க பக்கத்துல எங்கேயுமே நல்ல ஹோட்டலே கிடையாது. சிட்டிக்கு போய் தான் சாப்பிடணும். போயிட்டு வரதுக்கே எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? அதுக்கு பேசாம நீங்க வீட்ல இருந்தே எடுத்துட்டு வரலாம்ல. வீட்ல யாரும் இல்லைங்க. நான் மட்டும் தனியா தான் இருக்கேன். உங்க அப்பா அம்மாலாம்? அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். அவங்களும் சென்னையில இருக்காங்க. ஓ சாரிங்க. அப்போ டெய்லி நீங்க ஹோட்டல்ல தான் சாப்பிடுவீங்களா? ஆமாங்க. டெய்லி ஹோட்டல்ல சாப்பிட்டா எவ்வளவுங்க செலவாகுது? இந்த சம்பளத்துல 3 வேளையும் ஹோட்டல்ல சாப்பிட்டீங்கன்னா என்ன மிச்சம் பண்ணுவீங்க? அது மட்டும் இல்ல, அவங்க கண்ட கண்ட கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும்ல. இன்னைக்கு நீங்க ஹோட்டலுக்குலாம் போக வேணாம். நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் வாங்க. ஷேரா? புரியலங்க. நீங்க ஒருத்தர் சாப்பிடுறதுக்காக எதுக்கு அவ்வளவு தூரம் போய் டைம் வேஸ்ட் பண்ணி உடம்பையும் கெடுத்துக்கிறீங்க? நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். தோ இவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கா. நாம எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடலாம் வாங்க. ஏன் எங்க வீட்டு சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டீங்களா? என்னங்க இப்படிலாம் கேட்டீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அப்ப வாங்க சாப்பிடலாம். லதா வாங்க வா. வாங்க ஆதி.